ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் எல்லோரையும் நான் பெட்டா சிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் ஓஎம்எஸ் நாணயம், அதாவது நாணயங்களில் நிறைய எரர் நாணயங்கள், வெயிட் அதிகமுள்ள நாணயங்கள், அதாவது வேல்யூபிளான நாணயங்களை பற்றி நிறைய விவரங்களை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நாணயங்கள் கிடச்சதுன்னா நல்ல விலை போகக்கூடிய நாணயங்களாக இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஓஎம்எஸ் காப்பர் நிக்கலில் கிடைக்கும், அலுமினியத்தில் கிடைக்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதில் கூட ஓஎம்எஸ் நாணயங்கள் நிறைய கிடச்சிருக்கு. அதனுடைய விவரங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அலுமினியம் நாணயம், இந்த 5 பைசா நாணயம் பாருங்கள். இந்த நாணயம் 5 பைசா 1967லிருந்து 84 வரை இந்த மாதிரி அலுமினிய நாணயங்கள் அச்சிடப்பட்டது. அலுமினியம் மற்றும் மெக்னீஷியம் கலந்த கலவை தான் இந்த 5 பைசா நாணயம். இதனுடைய வெயிட் 1.5 கிராம் எடை உள்ளது. வெயிட் பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப தக்கையாக தான் இருக்கும். 1.5 கிராம் இருக்கும். சைஸ் 22 mm இருக்கும். ஷேப் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், இந்த சதுர வடிவில் இருக்கும். என்னுடைய முன்பக்கம் பார்த்திங்கன்னா அசோக சின்னம் இருக்கும் பாருங்கள். அசோக சின்னம் பாரத் இந்தியான்றது ஆங்கிலத்தில் இந்தியிலும் அச்சிடப்பட்டது இந்த நாணயங்கள். இதனுடைய ரிவர்ஸில் பார்த்திங்கன்னா 5 எண் எழுதியிருப்பாங்க. அப்புறம் வருடம், அப்புறம் கீழே மின்ட் மார்க் இருக்கும். இந்த 5 பைசா நாணயம் பார்த்திங்கன்னா பாம்பே, ஹைதராபாத், கொல்கத்தான்னு 3 மின்ட்டில் அச்சிட்ருக்காங்க. இந்த நாணயத்தில் தான் ஓஎம்எஸ் நாணயம் இருக்குது. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நாணயத்தை 2 பைசா, இந்த 2 பைசா அலுமினிய நாணயம் இருக்குது பாருங்கள், அதனுடைய பிளான்செட், அதனுடைய அச்சில் அச்சிட்ருக்காங்க. 5 பைசா நாணயம் அச்சிட்டு, இப்போ அச்சிட்டு எப்படி இருக்கும், இந்த 5 பைசா நாணயம் அச்சிட்டிங்கன்னா இந்த 2 பைசா வடிவத்தில் வெளிவந்திருக்கு இந்த ஓஎம்எஸ் நாணயம். இதில் இந்த ஓஎம்எஸ் நாணயம் பார்த்திங்கன்னா அச்சிட்ட பிறகு அது ரிவர்ஸ் ஆபர்ஸ் 2 பக்கமும் இந்த நாணயத்தினுடைய அச்சை பயன்படுத்தியிருக்காங்க. 2 பைசா நாணயத்தினுடைய அச்சை பயன்படுத்தி 5 பைசாவை அச்சிட்ருக்காங்க. அதனால் அதனுடைய 5 பைசா நாணயத்தினுடைய வெயிட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 0.98 கிராம் எடை உள்ளதாக இருக்குது. 1973ஆம் வருடம் இந்த நாணயத்தை, இந்த 5 பைசா நாணயம், இந்த மாதிரி ஓஎம்எஸ் நாணயம் வெளிவந்திருக்கு. அதாவது ஏல நிறுவனத்தில் இதனுடைய எஸ்டிமேட்டட் ப்ரைஸ் எவ்வளோ வச்சாங்கன்னா 5000லேருந்து 7000 வரைக்கும் நிர்ணயித்து அதனுடைய விலையை வச்சாங்க. ஆனால் விலை போனது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய்க்கு இந்த ஓஎம்எஸ் நாணயம் விலை போயிருக்கு. இதே மாதிரி ஒரு ஓஎம்எஸ் நாணயம், இந்த 2 ரூபா பிளான்செட்டில் அச்சடிக்கப்பட்ட 5 ரூபா நாணயம், இன்னொரு நாணயம் 1970லேருந்து 79க்குள்ள அச்சிடப்பட்ட ஒரு நாணயம் அதுவும் இதே மாதிரி ஓஎம்எஸ் நாணயம், அலுமினியம், இந்த 2 பைசா பிளான்செட்டில் அச்சிடப்பட்ட நாணயம் 6000லேருந்து 8000 நிர்ணயித்து ஏலத்தில் வச்சாங்க. அந்த நாணயம் 6000 ரூபாய்க்கு விலை போயிருக்கு. அதாவது கிளாசிக்கல் நியூமிஸ்மேட்டிக் கேலரி ஏல நிறுவனத்தால் ஏலத்தில் விடப்பட்ட இந்த நாணயங்கள் 2மே இந்த அளவுக்கு விலை போயிருக்கு. அப்படின்னா ஓஎம்எஸ் நாணயம்னு கிடைச்சதுன்னா அதனுடைய வெயிட், மெட்டல், அப்புறம் கலர், இது 3ஐயும் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி நாணயங்கள் உங்கள் கைக்கும் கிடைக்கும்போது நீங்கள் பத்திரப்படுத்தி வைத்து நல்ல விலைக்கு விற்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 1972 அச்சடிக்கப்பட்ட ஒரு 2 பைசா நாணயத்திலையும் ஓஎம்எஸ் நாணயம் இருக்குது. அந்த நாணயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 பைசா நாணயம் பாருங்கள். இந்த 25 பைசா காப்பர் நிக்கல், இந்த மெட்டல் காப்பர் நிக்கல் அச்சிடப்பட்டது. இந்த 25 பைசா 1972லேருந்து 90 வரை அச்சிடப்பட்டது இந்த நாணயம். இதனுடைய எடை பார்த்திங்கன்னா 2.59 கிராம் இருக்கும். இந்த காப்பர் நிக்கல் டயா 19 mm இருக்கும். ஷேப் பார்த்திங்கன்னா வட்ட வடிவமாக இருக்கும். இந்த 25 பைசா எல்லாருக்கும் தெரியும், காப்பர் நிக்கல். இந்த காப்பர் நிக்கல் இந்த 25 பைசானுடைய அச்சை பயன்படுத்தி இந்த 2 பைசா நாணயம், இந்த 2 பைசா நாணயம் பாருங்கள், இப்படி வச்சு இப்படி அச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஓஎம்எஸ் நாணயம் வெளிவந்திருக்கு. இந்த 2 பைசா நாணயத்துடைய எடை பார்த்திங்கன்னா 1 கிராம் இருக்கும். சைஸ் பார்த்திங்கன்னா 20 mm இருக்கும். இந்த ஓஎம்எஸ் நாணயம் கல்கட்டா மின்ட்டில் அச்சடிக்கப்பட்டு அது நல்ல விலைக்கு போயிருக்கு. ரொம்ப ரேரானது. இது விலை ரொம்ப அதிகம், எக்ஸ்ட்ரீம்லி ஃபைனாக இருந்திருக்கு அந்த நாணயம். 72ல் வெளியிடப்பட்ட அந்த ஓஎம்எஸ் அந்த 2 பைசா நாணயம் ரொம்ப ரேரானது. ஏன்னா காப்பர் நிக்கல் அச்சிட்ருக்காங்க. நார்மலாக 2 பைசா நாணயம் அலுமினியத்தில் தான் வெளிவந்திருக்கணும். தவறுதலாக காப்பர் நிக்கல் நாணயத்தினுடைய அச்சை பயன்படுத்தி வெளிவந்ததால் ரொம்ப ரேரானதாகிடுச்சு. வேல்யூவும் அதிகமாகிடுச்சு. அந்த நார்மலி 2 பைசா நாணயம் அதனுடைய வடிவம் பாருங்க. 2 பைசா நாணயம் 8 முனை கொண்ட வடிவமாக இருக்கும். இது 25 பைசா வட்ட வடிவமாக இருக்கும். ஆனால் இந்த தவறுதலாக அச்சடிக்கப்பட்டதால் இந்த 2 பைசா நாணயம் வட்ட வடிவமாகவும் அதனுடைய காப்பர் நிக்கல்லையும் அச்சிட்டது. இது ஏல நிறுவனத்தில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000லேருந்து 25,000 வரைக்கும் விலை போகும்னு
நிர்ணயித்து வச்சுருந்தாங்க. ஆனால் விலைக்கு போனது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24,000 ரூபாய்க்கு இந்த நாணயங்கள் வந்து இந்த நாணயம் விலை போயிருக்கு. இந்த மாதிரி நாணயங்கள் வந்து கையில் கிடைக்கலாம், சர்க்குலேஷனில் வரும்போது கிடைக்கலாம். அதாவது 2 பைசா நாணயத்தில் 25 பைசா காப்பர் நிக்கல் நாணயத்தின் அச்சு வந்து அச்சிட்டு வெளியிட்டதால் இது ஓஎம்எஸ் நாணயம் ரொம்ப ரொம்ப ரேரான நாணயமாக போயிடுச்சு. இந்த மாதிரி நாணயங்கள் கைக்கு வரும்போது எடுத்து வைத்து பத்திரப்படுத்தி வைங்க. நல்ல விலைக்கு போகக்கூடிய நாணயங்களில் இந்த மாதிரி ஓஎம்எஸ் நாணயங்கள் ஒன்றாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி.